ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வத்த குழம்பு தான். ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதே நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணணும். அப்புறம் 10 எண்ணிக்கை சுண்டை வத்தல், 10 எண்ணிக்கை சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. இல்லை முழுசாக கூட போடலாம். 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த 3ஐயும் நல்லா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த எண்ணெயிலேயே ஆட் பண்ணி நம்ம வதக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயமும் 2 தக்காளியும் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு நான் அதையும் ஆட் பண்ணுறேன். இது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா அதை ஆட் பண்ணணும். இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா புளி சேர்த்துக்கலாம். புளி 1.5 எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணணும். நல்லா பச்சை வாசனை போனதும் அதை ஆட் பண்ணுறோம். முருங்கைக்காய் ஒரு முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூனும். சக்தியில் வத்த குழம்பு மசாலான்னு இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றாச்சு. அவ்வளோதான். நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காய் நம்ம ஆட் பண்ணலை. அதுக்கு பதிலாக என்ன செய்கிறோன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எண்ணிக்கை எடுத்து மிக்சியில் தண்ணி இல்லாமல் அரைச்சி 1-2 அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் வத்தப்பொடியும் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புளிக்குழம்பு மசாலாவை நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டேன். அவ்வளோதான். நல்லா கொதிச்சிருச்சு. முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் கட்டியான பதம் வரவும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வத்த குழம்பு. தேங்க்யூ.